வாக்காளர் பட்டியல் திருத்தம், இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு உள்ளிட்ட விவகாரங்களால் இன்று முடங்கியிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக டெல்லியில் இருந்து சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பத்தில் இருந்தே தொடர்ந்து பல விவாதங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும். மக்களவையில் இருக்கக்கூடிய, மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்புறாங்க. ஆனா அங்க நடக்கிறது என்னன்னா, முழுக்க அவை ஒத்திவைப்பு அப்படின்றத நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது? கூடுதல் விவரங்கள். அதாவது அமெரிக்கா தற்போது இந்தியாவின் மீது 25% பொருளாதார வரி விதித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ரஷ்யாவுடன் பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடுதல் அபராதமும் விதித்திருக்கிறது. எதிர்பாராத இந்த வரி விதிப்பு என்பது இந்தியாவை பெருமளவுக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக குறு சிறு நிறுவனங்களை இந்த வரி விதிப்பு முறை என்பது கடுமையாக பாதிக்கும். இந்தியாவினுடைய ஏற்றுமதி பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று பொருளாதாரம் மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பும் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அமெரிக்காவின் வரி விதிப்பு மூலம் ஏற்பட்டிருக்கிறது. இது கடுமையான பாதிப்பை வரும் நாட்களில் இந்தியாவில் ஏற்படும். எனவேதான் இந்த பிரச்சனை குறித்து முக்கியமாக விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலுமே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். அதே போன்று கடந்த சில வாரங்களாகவே தொடர்ந்து இந்த பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தை விவாதிக்க வேண்டும். இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்பது பீகாரில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் செய்வதற்கு தற்போது தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். ஆனால் எந்த பிரச்சனை குறித்தும் விவாதிக்க முடியாது என்று 2 அவைகளிலுமே அனுமதி மறுக்கப்பட்டது. மக்களவையில் இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்பிய போது அனுமதி மறுத்ததை தொடர்ந்து அனைவருமே முழக்கமிட்டனர். இதனை தொடர்ந்து அவை தற்போது 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதே பிரச்சனைகளை மாநிலங்களவையிலையும் எழுப்பியிருந்தனர். 28 நோட்டீஸுகளை ஒன்றை கூட விவாதத்துக்கு எடுக்க முடியாது என்று துணை தலைவர் தெரிவித்தார். இதனை தொடர்ந்து மாநிலங்களவையும் தற்போது 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2 அவைகளிலுமே இன்று முடங்கி இருக்கிறது. முக்கியமாக இந்த அமெரிக்க வரி விதிப்பு, அதே போன்று வாக்காளர் பட்டியல் விவகாரங்களில் 2 அவைகளும் முடங்கி இருக்கிறது. கோவித்ரா, மாநிலங்களவையில் 28 நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்க போது கூட இன்னும் ஒரு விஷயத்திலும் அவர்கள் விவாதத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை, மறுத்திருக்கிறார்கள். அதன் காரணத்தினால் மாநிலங்களவை இன்று நண்பகல் 12 மணி வரையும், மக்களவை பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்ற தகவலை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன். Sir, my notice was on SIR, sir, and we have been insisting. One minute, sir. Kindly give 1 minute. Sir, you read out an observation that so many hours have been wasted during question hour and 0 hours, which we are also concerned. We are very much interested in having. But the responsibility of smooth functioning does not lie only with the opposition parties. It's also with the treasury benches. What we are insisting is the SIR, special intensive. No, sir, it's sir, please, kindly. No, it will affect all the states, sir. We are concerned and we are asking for a discussion. Give us a time. We are prepared to cooperate. But they are not giving that time, sir. You both parties. Sir, let the time. You have to, sir. Sir, you are the custodian of the house. The ruling party has to give a time. We shall sit together, we will discuss and we will cooperate for the smooth functioning. I will be earnest request both sides you sit and decide. That's it. We want only time.